இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்க சரீர சுகத்துக்கு விரோதமாய், உங்க பொருளாதாரத்துக்கு விரோதமாய், உங்க நன்மைக்கு விரோதமாய், கற்பத்தின் கனியை காண விட முடியாதபடி சில நெருக்கம், சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், திருமண தடைகள், திருமணமாக முடியாதபடி தடைகள், பிசினஸ் செய்தால் பல ஃபெயிலியர், நெருக்கம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து வல்லமையை பெற்று கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதத்தை நம்ம முறியடிக்க முடியும். பலவான கட்டுனா மட்டும்தான் நம்ம ஜெயத்தை பெற முடியும். இயேசுவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரி அவங்க சொல்லுகிற ஒரு காரியம், அவங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் பயங்கரமான மந்திரவாதங்களை செய்து கொண்டே இருப்பாங்களாம். விசேஷமாய் அந்த சகோதரி நடக்க முடியாதபடி 2 கால்களும் முடக்கி போடணும் அப்படின்னு சொல்லி மந்திரவாதங்களை செய்து கொண்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த சகோதரி நார்மலா ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறுவாங்களா, திடீர்னு கீழே விழுவாங்களா, யாரோ தள்ளிவிட்ட மாதிரி. அவங்க கால் உடைந்து போகணும், அவங்க காலில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகி அவங்க படுத்த படுக்கையில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற அந்த மந்திரவாத கிரியைகள் அவங்களை கீழே தள்ளி கொண்டே இருக்குமா. ஆனால் இந்த சகோதரி ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு சகோதரி, ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு சகோதரி சொன்ன ஒரு காரியம், எத்தனை தரம் என்னை பிசாசு விழத்தள்ள நினைத்தான், ஆனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறதுனால, அவர் என்னை வழி நடத்துகிறதுனால என்னுடைய கால்களுக்கு சேதங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் தாங்கி கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களில் அவங்க கால் பண்ணி என்னிடம் சொல்லுகிற ஒரு காரியம், என்னால எழும்பவே முடியல, என்னால ஒன்றுமே செய்ய முடியல, எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவார்கள். பிரியமானவர்களை, ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு விடுதலை தந்தார். ஒரு அற்புதம் நடந்தது. சகோதரிக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருந்த அந்த ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போனது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மைக்கு விரோதமாய் போராடுகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமானால் தேவ சமூகத்துல உட்காருங்கள், வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க, அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நமக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே. தேவ பிரசனத்தால் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, சில வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி புறப்பட்டு போகாதாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல பல வருஷமாய் நன்மைக்காய் காத்திருக்கிறீங்க, நன்மையே இல்லை, பிஸ்னஸ் செய்றீங்க, ஃபெயிலியர், தோல்வி, நஷ்டம்னா இந்த காரியத்துக்காக உபவாசித்து ஒரு 3 நாட்களாவது தேவ பாதத்துல உட்காருங்கள், நீங்கள் ஜெபிங்கள், ஒரு ஜெயத்தை ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஜெபிக்காமல் நீங்களாக முயற்சி செய்யும் போது சகலவற்றிலும் தோல்வியே பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் தேவ பாதத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை தருவார். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. எசப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரப்பா. திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கற்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. எசப்பா நல்ல டெலிவரியை கொடுங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், பிசினஸ் ஆசீர்வதிங்க. நஷ்டங்கள், தோல்விகளை மாற்றுங்கப்பா, ஏமாற்றங்களை மாற்றுங்க. எசப்பா வஞ்சிக்கிற மனிதர்களிடமிருந்து கர்த்தர் தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசேஷித்த ஞான கிருபைகளை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். அநேக குடும்பங்களை சமாதானம் இல்லப்பா ஆண்டவரே, குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவீராக. நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. இந்த கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.